லங்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். இன்றும் லங்காஸ்ரீ நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியுடன் நான் உங்களை சந்திக்கின்றேன். நாட்டில் இதுவரை இடம்பெற்ற பல ஊழல் மோசடிகள் சம்பந்தமான வழக்கு விசாரணைகளை விரைவுபடுத்த, துரிதப்படுத்த, வேகப்படுத்த, எப்படி பார்த்தாலும் விரைவாக நடக்க வேண்டும். உண்மையாக இந்த ஊழல் மோசடிகளில் ஈடுபட்ட கடந்த ஆட்சி காலங்களில் மக்களுக்கு தெரியாமல் முழு பூசணிக்காவையும் சோற்றில் மறைக்க பார்த்த பல குற்றவாளிகளாக இன்னமும் நிரூபிக்கப்படாத பல குற்றவாளிகள் சுத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் செய்த இந்த ஊழல் மோசடிகள் சம்பந்தமான வழக்குகள் எப்போது இடம்பெறும், இது சம்பந்தமான தீர்ப்புகள் எப்போது கிடைக்கும், இந்த ஊழல் மோசடிக்காரர்கள் எப்பொழுது சிறை செல்வார்கள் என்று இந்த அரசாங்கத்தை ஆட்சி பீடம் ஏற்றிய மக்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே தான் மக்கள் தொடர்ந்தும் கேள்வி கேட்பது, அந்த வழக்கு என்னானது, அந்த வழக்கு எப்போது விசாரணைக்கு எடுக்கப்படும் என்று பழைய பிரபலமான வழக்குகள் சம்பந்தமாக எப்பொழுதுமே கேள்விகள் கேட்கிறார்கள். எங்களிடம் கூட நிறைய பேர் கேட்பார்கள், அது சம்பந்தமாக இந்த அரசாங்கம், அந்த வழக்கு சம்பந்தமாக இந்த அரசாங்கம் இன்னமும் எதுவும் பேசாமல் இருக்கின்றதே, அப்படியெல்லாம் நிறைய கேள்விகள் எங்களிடம் கேட்பார்கள். ஆனால் நேற்றைய தினம் நலிந்த ஜாதிஸ் பார்லிமெண்ட் உறுப்பினர் அமைச்சர் அவர் ஒரு விடயத்தினை குறிப்பிட்டிருந்தார். என்னதான் விசாரணைகளுக்காக திணைக்களங்கள், போலீஸ் திணைக்களம், FCID, CID இப்படி இருக்கின்ற இந்த ஊழல் மோசடிகள் குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கின்ற, பிரச்சனைகளை விசாரிக்கின்ற இந்த நிறுவனங்கள் இது சம்பந்தப்பட்டவர்களை விசாரணைக்காக அழைக்கும் போது, வாக்குமூலங்களை பெறுவதற்காக அழைக்கும் போது அவர்களுக்கு ஏதாவது நோய் நொடி வந்து விடுகின்றது. இதைத்தான் அவர் நேற்றைய தினம் கூறியிருந்தார். ஏதாவது சுகையினமாகி ஒரு வாரம் 2 வார கால அவகாசம் கேட்கின்றார்கள். பிறகு எல்லாம் தயார் செய்துவிட்டு ஒரு முழு படையுடன் வருகை தந்து CIDயிலும் FCIDயிலும் அவர்கள் வந்து வாக்குமூலம் வழங்கிவிட்டு வெளியே வந்து வேறு விதமான வாய்ஸ் கட்டுகளை கொடுக்கிறார்கள். இப்போ நாங்கள் அண்மையில் பார்த்தோம், FCID CIDக்கு வந்தவர்கள் எல்லாம் வந்தது ஏதோ ஒரு காரணத்துக்காக, ஆனால் வெளியே வந்து கொடுத்த வாய்ஸ் கட் அது அப்படியே யூட்டர்ன் ஆனதை போலத்தான் அவர்களுடைய வாய்ஸ் கட் குரல் பதிவுகள் அமைந்திருந்தது. ஆகவே இதுதான் சொல்லப்படுகின்றது. எதிர்வரும் நாட்களில் இந்த மூடப்பட்ட பல ஃபைல்கள் வேகமாக திறக்கப் போகின்றது. பல பேருக்கு அழைப்புகள் வரப்போகின்றது. அதாவது இந்த விசாரிக்கும் நிறுவனங்கள் இருக்கின்றதானே, CID, FCID, போலீஸ் திணைக்களம், இங்கெல்லாம் இருந்து ஊழல் மோசடிக்காரர்கள் கடந்த காலங்களிலே, கடந்த ஆட்சிகளின் போது இந்த நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளிய பலருக்கு இனி அழைப்புகள் தொடர்ச்சியாக வரும். அடுத்தடுத்த அழைப்புகள் வரும். நீங்கள் வந்து வாக்குமூலத்தை வழங்குங்கள், பிறகு சட்ட நடவடிக்கை அதுவாக எடுக்கப்படும். அப்பொழுது தெரியும் என்ன நடக்கும் என்ற வகையில் தான் நேற்றைய தினம் அமைச்சர் நலின் ஜாதிஸ் பார்லிமென்றத்தில் தெரிவித்திருந்தார். இதையடுத்து நாங்கள் சற்று தேடி பார்த்தோம். உண்மையாகவே விசாரணைகள் விரிவுபடுத்த வேண்டும். அப்பொழுதுதான் இந்த ஊழல் மோசடிக்காரர்கள் சிறைக்கு செல்வார்கள். சட்டம் தன் கடமையை செய்வதை மக்கள் உணர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். ரைட். ஆனால் இந்த அரசாங்கம் என்னதான் இந்த விசாரணைகளை துரிதப்படுத்தினாலும் விசாரணைகளுக்காக இவர்கள் அழைப்பவர்கள் காலதாமதமாக்குகிறார்கள். விசாரணைக்கு உரிய நாட்களுக்கு செல்வதில்லை. அப்படியான ஒரு லிஸ்டை நான் இன்று தயாரித்திருக்கின்றேன். அப்படி பார்க்கும்போது நேற்றைய தினத்தில் நாங்கள் அழைப்போம். நேற்றைய தினம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பாரியார் மைத்ரி விக்ரமசிங்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைக்கப்பட்டார். நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை காலையில் அழைக்கப்பட்டிருந்தார். ஆனால் அவர் நேற்றைக்கு முன்தினம் ஒரு கடிதம் ஒன்றை வழங்கி இருக்கின்றார். அதாவது தனக்கு சுகையினம் காரணமாக ஒரு 2 வார கால அவகாசம் தேவை, 2 வாரம் கழித்து நான் வந்து வாக்குமூலம் தருகிறேன், உங்களுடைய விசாரணைகளுக்கு நான் முன்னிலை ஆவேன் என்பதை போல தெரிவித்திருக்கிறார். ரைட். இது இப்படி இருக்கின்றது. இது எதற்காக அவர் அழைக்கப்பட்டார் என்றால், ஏற்கனவே எங்கள் தெரியும் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு சென்று கொண்டிருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒரு தனிப்பட்ட விஜயம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு விஜயத்துக்கு அரச பணம், மக்கள் பணத்தை பயன்படுத்திய ஒரு குற்றச்சாட்டு தான் அது. அதோடு சம்பந்தப்பட்ட 166 லட்சங்கள், 166 லட்சம் மக்கள் பணம், பொது பணம், அது இவருடைய தனிப்பட்ட விஜயத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பது குற்றச்சாட்டு. அது சம்பந்தமான வழக்குகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது. இதற்காக
ரணில் விக்ரமசிங்கனுடைய மனைவி மைத்திரி விக்ரமசிங்கவிடமும் ஒரு வாக்குமூலம் பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டு நேற்றைய தினம் அவர் அழைக்கப்பட்டார். ஆனால் அவருக்கு சுகையினம் காரணமாக நேற்றைய தினம் அவர் முன்னிலையாகவில்லை. ரைட், இதே போல நாங்கள் பார்க்கலாம் இந்த அரசியல்வாதிகள். இப்போது சாமானியர்கள் குறிப்பாக ஒரு சிஐடிக்கு அழைக்கப்பட்டாலோ அல்லது எஃப்சிஐடிக்கு அழைக்கப்பட்டாலோ இப்படி கால அவகாசம் கேட்பார்களா? கேட்க முடியுமா? இல்லை. அவர்கள் அந்த குறித்த தினத்திலே அவர்கள் சென்றுவிட வேண்டும். போலீஸ் திணைக்களமாக இருக்கலாம், சிஐடியாக இருக்கலாம், எஃப்சிஐடியாக இருக்கலாம். பொதுவாக மக்கள் யாரேனும் ஒரு குற்றச்சாட்டுக்கு உள்ளாகிறார்கள் என்றால் அவர்களை விசாரணைக்கு அழைக்க வேண்டும் என்றால் அன்றே வந்துவிட வேண்டும். இல்லை என்றால் சென்று தூக்கி வந்து விடுவார்கள். அப்படி ஒரு நிலை இருக்கின்றது. ஆனால் இந்த அரசியல்வாதிகளை பாருங்கள். அதாவது இன்று ஒரு விசாரணை இடம்பெற போகின்றது. ஆனால் இவர்களுக்கு ஏதாவது ஒரு நோய் நொடி வந்துவிடும். அந்த அமைச்சர் நளினி தாத்தி சொன்னதை போலத்தான் ஏதாவது சுகீனமாகிவிடும். 2 வார காலம் 1 வார காலம் அவகாசம் கோரி பின்னர் காலம் தாழ்த்தி அவர்கள் எல்லா பிளான்களையும் திட்டங்களையும் போட்டுக்கொண்டு விட்டு வருவார்கள். அதுதான் நடக்கிறது. அப்படி பார்த்தோம்னால் நாமல் ராஜபக்ச லிஸ்டில் இருக்கிறார். நாமல் ராஜபக்ச கடந்த ஜனவரி 26ஆம் தேதி அவர் சிஐடிக்கு அழைக்கப்பட்டார். எதற்காக அழைக்கப்பட்டார் என்றால் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்ட இந்தோனேஷியாவில் வைத்து கைது செய்யப்பட்ட கேல்பத்ர பத்மே உட்பட பாதாள உலக நடவடிக்கையில் ஈடுபடுகின்றவர்களுடன் தொடர்பில் இருந்திருக்கின்றாரா? காரணம், கேல்பத்ர பத்மேவிடம் இப்பொழுது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் அவருடைய தொலைபேசியிலே நாமல் ராஜபக்சவுடன் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் இருக்கின்றது என்பதுதான் விஷயம். அவை இந்த புகைப்படங்கள் எடுத்ததன் காரணம் என்ன? இதன் பின்னணி என்ன? அவை கேல்பத்ர பத்மேவை நாமல் ராஜபக்ச சந்தித்திருக்கின்றாரா என்ற வகையிலே இதற்காக சந்தித்தார், என்ன தொடர்பு இருக்கின்றது என்பதை போல விசாரிப்பதற்கு சிஐடிக்கு அழைக்கப்பட்டார். ஆனால் இவர் ஜனவரி 26ஆம் தேதி செல்லவில்லை. இவர் சொன்னதுதான் ஒரு 2 வார கால அவகாசம் தேவை, நாங்கள் 2 வாரம் கழித்து வந்து உங்களுடைய விசாரணைக்கு நாங்கள் முன்னிலையாகின்றோம் என்று தெரிவித்திருந்தார். ஆனால் அவருக்கு 2 வார கால அவகாசம் வழங்கவில்லை. இந்த மாதம் 3ஆம் தேதியே சிஐடி சொல்லிவிட்டது, உடனடியாக நீங்கள் 3ஆம் தேதி வர வேண்டும் என்று. அதே போல அவர் 3ஆம் தேதி வந்தார். கேல்பத்ர பத்மேவுடன் நாமளுக்கு இருக்கிற தொடர்பு என்ன சம்பந்தமாக உள்ளே விசாரணைகள் இடம்பெற்றாலும் வெளியே வந்து அவர் சொன்னதெல்லாம் கண்டெய்னர் சம்பந்தமான கதைகள். அதே போல குடு கண்டெய்னர் 2 வேறுவாக எஸ்எல்பிபி கட்சியை சேர்ந்த சம்பத் மணம்பெரிக்கு சொந்தமான அவர் கொண்டு சென்று அவருடைய காணியிலே மறைத்த அந்த 2 கண்டெய்னர்கள், ஐஸ் கண்டெய்னர், அந்த ஐஸ் கண்டெய்னர்கள் சம்பந்தமாக கேட்டிருந்தார். நாங்களா அந்த கண்டெய்னர்லாம் விடுவித்தோம் என்ற மாதிரியான கேட்டிருந்தார். ஆகவே அந்த பிரச்சனைகளை அப்படி ஒரு திருப்பி விடுற நிலைமைத்தான் அவர் அந்த வாய்ஸ் கட்டுகளிலே குறித்திருந்தார். ஆனால் அதுதான் அப்படி இருக்கிற நிலையில் ஜனவரி 26ஆம் தேதி அழைக்கப்பட்ட நபர் 1 வாரம் கழித்து 2 வாரம் கேட்டிருந்தார். ஆனால் 1 வாரம் கழித்து அவர் வரவழைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். அதை அடுத்து நாங்கள் பார்க்கலாம் நாமல் ராஜபக்சனுடைய தாயார் ஷிராந்தி ராஜபக்ச. அவரும் சிறிலி என்ற பெயரில் சிறிலி என்ற பெயரில் முன்னெடுத்து செல்லப்பட்ட வங்கி கணக்கில் இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பில் வாக்குமூலம் வழங்க ஷிராந்தி ராஜபக்சவுக்கு எஃப்சிஐடி அழைப்பு விடுத்தது. அவருக்கு எப்பொழுது அழைப்பு விடுத்தது என்றால் ஜனவரி மாதம் 27ஆம் தேதி. ரைட், ஜனவரி மாதம் 27ஆம் தேதி நீங்கள் வர வேண்டும். இந்த அக்கவுண்ட் சம்பந்தமாக எங்களுக்கு சில முறைப்பாடுகள் இருக்கிறது. ஏற்கனவே நல்லாட்சி காலத்திலே கொண்டு வரப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு, முன்வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு, விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் அது பின்னர் அமைதியான நிலையிலே அது சைலண்ட் ஆகிவிட்டது. ஆனால் மீண்டும் இந்த அரசாங்கத்தின் கீழே அந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதனால் இது சம்பந்தமான விஷயங்களை கேட்டறிந்து கொள்வதற்காக ஷிராந்தி ராஜபக்ச அழைக்கப்பட்டார். ஆனால் அவரும் 2 வார கால அவகாசம் கோரியிருந்த நிலையில் அன்றைய தினமே செல்லாமல் அவர் 2 வாரங்கள் கேட்டிருந்தார். ஆனால் 2 வாரம் எல்லாம் கொடுக்க முடியாது, நீங்கள் 3ஆம் தேதி வருகை தர வேண்டும் என்றவுடன் 3ஆம் தேதி அவரும் எஃப்சிஐடிக்கு முன்னிலையாகிறார். ஆகவே மகனும் அம்மாவும் ஒரே நாளில் எஃப்சிஐடி சிஐடியில் அன்றைய தினம் முன்னிலையாகிறார்கள். ஆனால் அதே இறுதி நாள் அல்ல, இனியும் அவர்கள் விசாரணைக்காக அழைக்கப்படுவார்கள். என காரணம், விசாரணை இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த விசாரணை எவ்வளவு ஆழமான விசாரணை என்பது இனி போக போக தெரியும். அதனால் தொடர்ந்தும் இனி வரும் நாட்களிலும் அவர்கள் அழைக்கப்படலாம் என்று தான் சொல்லி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அதே போல பசில் ராஜபக்ச முன்னாள் நீதி அமைச்சர், 7 மூளைக்காரர் என்று சொல்லப்படுவர். அவருக்கு என்னவென்றால் மாத்தறை நீதிமன்றத்திலே பிரவுன்ஸ் ஹில் வழக்கு ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. பிரவுன்ஸ் ஹில் என்கின்ற ஒரு வழக்கு விசாரணை. இந்த வழக்கு விசாரணைக்காக பசில் ராஜபக்ச அவருடைய மனைவியின் சகோதரர், அவருடைய கணவர், அவர்களும் 3 பேரும் தான் இதில் பிரதிவாதியாக பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். இவர்களை
அழைப்பதற்கு, முக்கியமாக பெசில் ராஜபக்ச இந்த வழக்குக்கு முன்னிலையாவதற்கு அவருக்கு தொடர்ந்து அழைப்பு விடுக்கப்பட்டது. என்ன காரணம் என்றால், பெசில் ராஜபக்ச நாட்டில் இல்லை, அவர் அமெரிக்காவில் இருக்கிறார். அப்படி இருக்கிற நிலையில் பெசில் ராஜபக்ச இன்னமும் சுமார் ஒரு வருட காலமாக இந்த வழக்கு விசாரணையில் முன்னிலையாகாமல் இருக்கின்றார். அப்படி இருக்கிற நிலைத்தான் இறுதியாக ஒரு தகவல் கிடைத்தது எங்களுக்கு. இப்பொழுது அண்மையிலே இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நிலையில் அதற்கு இவர் முன்னிலையாக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் அமெரிக்காவிலே இவர் வசிக்கின்ற வீட்டில் அவர் கதிரையிலிருந்து கீழே விழுந்து விட்டாராம். கதிரையிலிருந்து கீழே விழுந்ததால் கழுத்திலும் தலையிலும் அடிபட்டிருக்கின்றது, பலமான அடிகள் பட்டதாம். ஆகவே நரம்புகளில் ஏற்பட்ட காயம் காரணமாக அவரால் இலங்கைக்கு வர முடியவில்லை என்று அன்றைய தினம் நீதிமன்றத்திலே மருத்துவ அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டது. கதிரையிலிருந்து கீழே விழுந்திருக்கின்றார். இப்போ இந்த கதிரையிலிருந்து நான் இப்படி கீழே விழுந்திருக்கின்றேன், என்னுடைய தலையிலும் கழுத்திலும் அடிபட்டு நரம்புகளில் காயம் ஏற்பட்டிருப்பதாகத்தான் அந்த மருத்துவ அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ரைட். ஆகவே இனி அவர் வருவாரா இல்லையா, இனி அடுத்த வரும் இயரிங், அதாவது வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது அவர் முன்னிலை ஆவாரா என்பது இனி கடவுளுக்கு தான் தெரியும். காரணம், அந்த காயம் சரியாக வேண்டுமே. ஆகவே அது பிறகு பார்க்கலாம். அதே போலதான் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சவுக்கு இருக்கின்ற வழக்கு என்னவென்றால் லலித் குகன் காணாமலாக்கப்பட்ட வழக்கு. ரைட். லலித் குகன் ஆகியோர் தொடர்பில் சாட்சியம் அளிக்க கோட்டாபே ராஜபக்ச பல தடவைகள் அழைக்கப்பட்டும் இதுவரை அவர் முன்னிலையாகவில்லை. இறுதியாக தெரியும், யாழ் நீதிமன்றத்திற்கு அந்த வழக்கு விசாரணை எடுத்துக்கொள்ளப்பட்ட நிலையில் அவர் அழைக்கப்பட்டாலும் பாதுகாப்பு காரணங்களுக்காக நான் யாழ்ப்பாணம் செல்ல மாட்டேன், எனக்கு அச்சுறுத்தல் இருக்கின்றது என்று கூறிவிட்டு அவர் இங்கே இருந்து விட்டார். ஆகவே யாழ்ப்பாண நீதிமன்றத்திற்கும் கோட்டாபே ராஜபக்ச செல்லவில்லை. அவர் நாட்டில் தான் இருக்கின்றார். ஆனால் இல்லை, அண்மையிலே சிங்கப்பூர் போனதாகவும் ஒரு தகவல் இருக்கின்றது. ரைட். அவர் வெளிநாட்டிற்கு சென்றதாக அண்மையில் ஒரு தகவல் கிடைத்தது. ஒரு முக்கியமான விசாரணைக்கு அழைக்கப்பட்ட போது இவர் சென்று விட்டாராம் சிங்கப்பூருக்கு. ரைட். அந்த கதையும் இருக்கின்றது, அப்படி சொல்லப்படுகின்றது. அப்படிய நிலையில் இன்னமும் இந்த லலித் குகன் வழக்கு விசாரணையில் இவர் முன்னிலையாகாமல் இருக்கின்றார். இப்படித்தான் இந்த ஊழல் மோசடி குற்றங்கள் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுக்கும் நிறுவனங்களை அரசியல்வாதிகள் எப்படியெல்லாம் புறக்கணித்து இருக்கின்றார்கள் இந்த அண்மை காலமாக என்பதைத்தான் நாங்கள் இப்பொழுது பார்த்தோம். அதே போல இன்றைய தினம் தெவுந்தர பகுதியிலே ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. அதில் ஒரு மீன் வியாபாரி சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இலங்கையில் பதிவான 10வது, அதாவது இந்த வருடம் ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இன்றைய தேதி வரை 10 துப்பாக்கிச்சூடுகள், 10 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். அதுவும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். இப்பொழுது அந்த மரணம் இன்றைய தினம் பதிவாகி இருக்கின்றது. அதுவும் பாதாள உலக நடவடிக்கைகள், போதைப் பொருள் வர்த்தகம், தெவுந்தர பகுதி என்றாலே இந்த கேசுகள் கொஞ்சம் அதிகம்தான். காரணம், இதற்கு முன்பதாக உங்களுக்கு நினைவிருக்கலாம், தெவுந்தர ஒரு வடக்கு ஸ்தலத்துக்கு முன்பாக வைத்து 2 இளைஞர்கள் சுட்டு கொலை செய்யப்பட்டார்கள் ஒரு வேனில் வந்தவர்களால். இது கடந்த வருடம் பதிவான ஒரு சம்பவம். ஆகவே அதில் ஒருவர் பல குற்றச்செயல்களோடு தொடர்புபட்டவர். ஆனால் அவருக்கு பின்னால் வந்த நபர் எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் இல்லாத ஒரு அப்பாவி இளைஞர், அவரும் அந்த இடத்திலே சுட்டு கொலை செய்யப்பட்டார். ரைட். இப்படியான சம்பவங்கள் தெவுந்தர பகுதியில் நடப்பது வழமை தான். ஆனால் இப்பொழுது பாருங்கள், நாங்கள் அடிக்கடி சற்று முன் கிடைத்த செய்தி அப்படி இந்த கொரோனா நாட்களிலே எண்ணிக்கைகள் அடிப்படையில் நாங்கள் செய்தி சொன்னோம். அதே போல இப்பொழுது துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் சம்பந்தமாக நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இன்றும் ஒரு துப்பாக்கிச்சூடு பதிவானது, நாளையும் ஒரு துப்பாக்கிச்சூடு பதிவாகிறது. இப்படி தொடர்ந்து சொல்லிக் கொண்டு செல்வது யாருக்குமே சரியில்லை, நாட்டுக்கும் சரியில்லை, நமக்கும் சரியில்லை. ஆகவே இதை நிறுத்துவதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட போகின்றது என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. ஒரு பக்கம் இது தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் என்று சொல்லப்பட்டாலும், இன்னொரு பக்கம் இது பாதாள உலக நடவடிக்கைகள், திட்டமிட்ட குற்ற கும்பல்களுக்குள் இடம்பெறுகின்ற மோதல்கள் காரணமாக இதில் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இல்லை என்று சொல்லப்படுகிறது. எப்படி இருப்பினும் பட்டப்பகலிலே மக்கள் நடமாட்டம் இருக்கின்ற இடங்களில் துப்பாக்கியை பயன்படுத்தி இன்னும் ஒரு நபரை கொலை செய்வது, இது எப்படியுமே பார்த்தாலும் ஒரு பாதுகாப்பற்ற நிலைமை தான். ஆகவே இந்த நிலைமையை மாற்ற வேண்டும். இந்த அரசாங்கத்துக்கு ஒரு முக்கியமான கடமை அது. நிச்சயமாக யார் என்ன சொன்னாலும், எதிர்த்தரப்பு சொன்னாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, ஆனால் இந்த விஷயம் நிறுத்தப்பட வேண்டும். போதைப் பொருள் அடியோடு இல்லாமலாக்கப்பட வேண்டும். அதே போல அதனால் ஏற்படுகின்ற இந்த மோதல்கள், ஆயுதம் தாழ் நடக்கின்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் ஒழிக்கப்பட வேண்டும், நிறுத்தப்பட வேண்டும். ரைட். அதுவும் ஒரு முக்கியமான கடமை இந்த அரசாங்கத்திற்கு பார்க்கலாம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க
இந்தியாவுக்கு சென்று வந்திருக்கின்றார். அவை அவரும் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பார் நினைக்கிறேன். நாட்டில் நடக்கின்ற விஷயங்கள் நிச்சயமாக பார்க்க வேண்டும். அவை அவருடைய நடவடிக்கை அடுத்த கட்ட முடிவுகள் எப்படி இருக்க போகின்றது என்பது குறித்து அனைவரும் அவதானித்துக் கொண்டு தான் இருக்கிறார்கள். ஒரு பக்கம் பௌத்த மதம் அவமதிக்கப்படுவதாக, பௌத்த தேரர்கள் அவமதிக்கப்படுவதாக கூறி நிறைய தேரர்கள், நிறைய என்றால் ஒரு 300-400 தேரர்கள் நேற்றைய தினம் பௌத்த லோக மாவட்டத்தில் ஒன்று கூடியிருந்தார்கள். இதற்கு எதிர்க்கட்சி தலைவர், ஆனால் இதில் முதலாவதாக சொல்லப்பட்டது எந்த ஒரு அரசியல் ரீதியான அரசியல்வாதிகளுக்கும் நாங்கள் அழைப்பு விடுக்க மாட்டோம், அழைப்பு விடுக்கவில்லை என்று. ஆனால் நேற்றைய தினம் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச சென்றிருந்தார். சரத் வீரசேகர, தயாசிரி ஜெயசேகர, இன்னும் பலர் அங்கு சென்றிருந்தார்கள். அது அவர்களுடைய பற்று, புத்த தர்மத்தின் அடிப்படையில் அவர்களுடைய பற்றை வெளிக்காட்டினார்கள். ஆனால் அதே கூட்டத்துக்கு ஞானசார தேரர் அவரும் வருகை தந்திருந்தார். ஞானசார தேரர் எப்படியாப்பட்ட தேரர் என்று பொதுவாக நாங்கள் புதிதாக சொல்றதுக்கு இல்லை, எப்படியாப்பட்டவர் என்று எல்லாருக்குமே தெரியும். அவை அப்படியானவர்கள் கலந்து கொண்ட பலர் இதற்கு முன்பதாக மைக்குகளுக்கு முன்னால் வாய்ஸ் கட் கொடுத்து அரசியல் ரீதியான கருத்துக்களை கூறிய பல தேரர்கள் தான் இதை ஒழுங்கு செய்திருந்தார்கள். அவர்கள் நடத்துகின்ற இந்த சங்க சம்மேளனத்துக்கு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் சென்றதும் இப்பொழுது பரவலாக ஒரு விமர்சனமாக பேசப்பட்டு வருகின்றது. காரணம், இவரோடு இருக்கின்ற கூட்டணி கட்சிகள், குறிப்பாக முஜிபுர் ரஹ்மான் ஒரு இஸ்லாமியர் இருக்கின்றார், அதே போல மனோ கணேசன் அவர்களெல்லாம் கூட்டணி கட்சிகள். இவர்கள் எல்லாம் இனவாதத்துக்கு எதிராக பேசி வந்தவர்கள். முஜிபுர் ரஹ்மானாக இருக்கலாம், பார்லிமெண்ட் உறுப்பினர் மனோ கணேசனாக இருக்கலாம், இன்னும் ஏராளமானோர், காவித ஜெயவர்தன, இவர்கள் எல்லாம் இனவாதத்துக்கு மதவாதத்துக்கு எதிராக பேசியவர்கள். அதாவது இப்படி பிரிவினைகள் வேண்டாம், எல்லாரும் ஒன்றாக இருக்க வேண்டும், நல்லிணக்கமாக இருக்க வேண்டும் என்ற பேசியவர்கள். ஆனால் இவர்களுடைய அனைத்து கூட்டணி கட்சிகளின் தலைவர், எதிர்க்கட்சி தலைவராக சஜித் பிரேமதாஸ் இந்த இடத்துக்கு சென்றது அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் விஷயமாக இருந்தாலும் கூட, அப்போ இவர்களுடைய கருத்து என்னவாக இருக்கும் என்பதும் பலரால் கேட்கப்படுகின்றது. ரைட், ஆகவே இப்படித்தான் விஷயங்கள் இருக்கின்றது. இன்றைய நாளில் பதிவான முக்கிய செய்திகள் தான் அவை. மீண்டும் நாங்கள் திங்கட்கிழமை நியூஸ் இன்சைட் தமிழில் சந்திக்கலாம். தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள். ஒளிப்பதிவாளர் விஜயகுமாருடன் நான் டில்ஷான் மென்சன். புதிய தகவல்களுடன் மீண்டும் திங்கட்கிழமை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.